சின்னத்தம்பி மரக்காயர் மனைவி பேச்ச கேட்காம ஆறுமுகம் ஆசாரி குழுவுடன் சேர்ந்து களக்காட்டு மலைக்கு போறாரு. 21 மாட்டு வண்டிகள் களக்காடு மலையை நோக்கி போகுது. எங்கேயும் கொடிமரம் கிடைக்கவே இல்ல. வெவ்வேறு இடத்துக்கு போய் தேடும் போதுதான் பொதிகை மலை உச்சியில ஒரு அற்புதமான உயரமான சந்தன மரத்தை பாக்குறாங்க. அது எப்படிப்பட்ட மரமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்க மாந்திரிகர் சின்னத்தம்பி மரக்காயர் மை போட்டு பாக்குறாரு. அப்ப அந்த மரத்தோட அடி மரத்தில் சுடலை மாடனும் மேல் முனையில் சங்கடகாரனும் உட்பட 21 தேவதைகள் அந்த மரத்துல இருக்கிறது தெரிஞ்சது. அந்த 21 தேவதைகளையும் அந்த மரத்தை விட்டு விரட்டிய பிறகு மரத்தை வெட்டி கொண்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. மரக்காயர் மந்திரம் சொல்லிக்கிட்டே மை போடுறாரு. மத்தவங்களை மரத்தை வெட்ட சொல்றாரு. மற்ற 20 பேரும் கோடாரி கொண்டு மரத்தை வெட்ட அந்த மரம் கோடாரியை திருப்பி விடுது. கோடாரி ஓங்கிய 20 பேரின் உயிரையும் பதம் பாக்குது. 20 பேரும் அலறிக்கிட்டே ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்குறாங்க. பயந்து போன ஆறுமுகம் ஆசாரி சின்னத்தம்பி மரக்காயர் கிட்ட ஓட அவர் எப்பவோ ரத்தம் கக்கி இறந்து போயிருந்தாரு. அப்பதான் 21 மாட தேவதைகளும் ஆறுமுகம் ஆசாரியை துரத்த ஆரம்பிக்க அவர் உயிருக்கு பயந்து வேகமா மலையிலிருந்து கீழே இறங்கி ஓடுறாரு. கடைசியா தாமிரபரணி ஆற்றங்கரையில சொரிமுத்து ஐயனார் காலை புடிச்சுக்கிட்டு தன்னை காப்பாத்த சொல்லி கத்துறாரு. சொரிமுத்து ஐயனார் 21 மாட தேவதைகளையும் தடுத்து நிறுத்திட்டு சொல்றாரு, இவனை ஒன்றும் செய்ய வேண்டாம், முருகன் என் சகோதரன், அவனுடைய கோவிலுக்காகத்தானே கொடிமரம் செல்கிறது, அனுமதி தாருங்கள்னு சொன்ன பிறகுதான் 21 மாட தேவதைகளும் கொடிமரம் வெட்ட அனுமதி தராங்க. அந்த 21 மாட தேவதைகளும் தாங்களே முன்வந்து அந்த சந்தன மரத்தை வெற்றாங்க. அந்த மரத்தை அவங்களே 21 மாட்டு வண்டியில திருச்செந்தூர் கொண்டு போறாங்க. கொடிமரமா அதை வைக்கிறாங்க. இன்னைக்கும் மாசி திருவிழா நடக்கும் போது ஆடு வெட்டி சுடலை மாடனுக்கும் சங்கடகாரனுக்கும் படைச்சிட்டு தான் தேர் ஓட்ட வேண்டிய வேலைகளை செய்வாங்க.